இன்றைக்கு வந்து இந்த நாளை நான் அடைகிறதுக்கு எவ்வளோ இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு பெரிய காரணம் அப்பா இருந்துட்டாரு. அண்ணனோட கிராஜுவேஷன் டைம் இருந்துட்டாரு. பட் அவர் எங்கே இருந்தாலும் என்னை பார்த்து சந்தோஷப்படுவார், பெருமைப்படுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. எப்படியுமே ஒரு தடவை யாராக இருந்தாலும் யூனிவர்சிட்டி அட்டென்ட் பண்ணுங்கள். நிறைய 2009 யுத்த காலத்தில் வந்து எனக்கு வந்து 2 வயசு. ஆனால் இருந்தாலும் எல்லாம் வந்து ஞாபகம் இருக்குது. இந்த ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் படிச்சு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொன்னா எல்லாத்துக்குமே காரணம் முழுக்க என் பேரண்ட்ஸும் என் ஃபேமிலியும் முக்கியமா என்ன மோட்டிவேட் பண்ற என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு காரணம் சொல்லலாம். சில ஹஸ்பண்ட்மார் வந்து இடையிலேயே படிப்பை நிறுத்திடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இது வரைக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் நீங்க உங்களோட படிப்பை எந்த அளவுக்கு கொண்டு போகலுமோ அந்த அளவுக்கு கொண்டு போவேன் தான் சொல்லிக்கிறாரு. தமிழ் முஸ்லீம் මෙහෙම කියලා වේදයක් නැහැ. හැමෝම එක විදිහට සහෝදරත්වයෙන් අපි කට්ටිය හිටියා. உண்மையிலே இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் மறக்க முடியாத ஒரு நாள். காரணம் இந்த ஒரு நாளுக்காக பட்ட கடினங்களும் பட்ட வேதனைகளும் பாடுபட்ட விடயங்களும் ஏராளம். அந்த அடிப்படையில் இந்த நாளை ஏற்படுத்தி தந்த இறைவனுக்கே முதல்க நன்றிகள். நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு ஆள். ஸோ அதால் இது வந்து ரொம்ப ஹாப்பினஸ். ஏன்னா இது ஒரு அன்ஃபர்கட்டபிள் டே தான் எங்களுக்கு. எனக்கு அம்மா மட்டும்தான் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, எனக்கு அப்பா இல்லை. அதனால் அம்மாவுக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாரும் யோசிக்கிறது இங்கே வந்தோன்னே வெளியில் போகக்குள்ள ஒரு வேலை கிடைக்கின்றது. அது இல்லை, இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். යාපනයේ කැම්පස් එකේ ඉගෙන ගන්නවා කියන්නේ ඒක වෙනස්ම අත්දැකීමක්. මොකද ඒ කල්චර් එක ඒ තියෙන සංස්කෘතිය හැමදේම වෙනස්. ඉතින් ඒ නිසා அப்படின்றதுக்கு எனக்கு இருக்குது. ஆனால் ஃபண்ணையும் தாண்டி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுனாங்க. எந்த படிப்புனாலும் யாராக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். ஆனால் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே இது எல்லாருமே வளமை போல தானே போய் எடுத்துகிட்டு வர மேடல்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. இந்த நிமிஷம் நான் அழுவ நான் கூட தெரியாது. ஆனால் பட்டமளிப்பு விழாவில் வந்து 3500 லட்சத்துக்கும் கிட்டத்தட்ட மாணவர்கள் வந்து தங்களுடைய பட்டங்களை வந்து குடும்பத்தோட வந்து மிக மகிழ்ச்சியான ரீதியில் வந்து பெற்றுக்கொண்டு சென்று கொண்டிருக்கோம். எங்களோட அப்பா எங்களோட இல்லை, எப்படியும் எங்களோட இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். சர்வ் பண்ணுறோம். சில வந்து இடத்துல வச்சிருக்கீங்க பாருங்கள். சில இது சின்னங்கள் எல்லாம் இருக்குது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பட்டமளிப்பு விழா 2026 வந்து பாருங்கள் கட்டி தொங்க விட்டுருக்கீங்க. இங்கே வந்து 40ஆம் ஆண்டு. ஐயா என்ன விலை உண்டு? என்ன விலை? 3000 ரூபா. ஒரு ஓகே 3000. உறவுகளே வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் வந்து இன்றைய தினம் வந்து 3வது நாள் 40வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் இன்றைய தினம் இன்றைய என்ன நடக்கிறது மற்ற பட்டம் பெற்றாக்கண்டு வந்து அவன் சந்தோஷமான உணர்வுகள் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் வந்து அவையோட கதைக்க போகிறேன். பாப்பம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லி இப்போ தான் நிசாந்தன் வியூ யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டாக வாரீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க இந்த காணொலி இருக்கிற போ. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் இன்றைக்கு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் 3ஆம் பட்டமளிப்பு நாள் 3வது நாளில் வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் இருமரங்களும் வந்து வாகனம் எல்லாம் நிறுத்தி இந்த ரோட்டையும் வந்து ராமநாதன் வீதியை வந்து ஒரு பரபரப்பாக காணப்படுகிறது. நாங்கள் வந்து இன்றைக்கு தினம் வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளே போக போகிறோம். இன்றைய நிகழ்வுகளில் நடந்த என்னமாயின்னு சொல்லி காட்டிக்கொள்ள போகிறேன். வாங்க தொடர்ந்து புனைஞ்சிடுங்க. பார்த்தீங்க சொன்னால் இதிலே ஒரு நுழைவாயில் இருக்குது யூனிவர்சிட்டியின். இதாலேயும் வந்து நாங்கள் போகலாம். நாங்கள் வந்து இப்போ வாசலெல்லாம் போக போகிறோம், மெயின் கேட்டெல்லாம் போக போகிறோம். பார்த்தீங்க சொன்னால் இதில் கோயில் இருக்குது. இதில் பார்த்தீங்க சொன்னால் 2 பக்கமே வந்து கடையெல்லாம் போட்டிருக்கேன். வந்து இந்த பொக்கே எல்லாம் வந்து பட்டமளிப்பு விழா முடிஞ்ச அவங்களுக்கு வந்து பொக்கே கொடுக்குறது, இந்த கிஃப்ட் கொடுக்குறது எல்லாம் பார்த்தீங்க சொன்ன இந்த இடத்துல கடையெல்லாம் போட்டிருக்கேன். ஐயா என்ன விலை உண்டு? என்ன விலை? 3000 ரூபா. ஒரு பக்கே 3000 ரூபாயா ஒரு பக்கம்? இது 3000 ரூபா. என்ன இதில் வந்து இதில் பயங்கர வார்த்தை கனவு கட்டி பார்த்துன்னா அந்த முன்னுக்கும் வந்து நிறைய கடைகள் போட்டிருக்கேன் பாருங்கள்.
இதுதான் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மெயின் வாசல் இதுதான். இது பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியின் சின்னங்கள் எல்லாம் இருக்குது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பட்டமளிப்பு விழா 2026 வந்து பாருங்க கட்டி தொங்க விட்டுருக்கீங்கன்னா இந்தியாவில் வந்து 40ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா. நாங்கள் உள்ளுக்கு வந்து போய் இன்றைக்கு என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க சொன்னால் உள்ளுக்கு வந்துட்டேன், யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேர் பண்ணுறோம். நான் இந்த சிலை வந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன் பாருங்கள், சிலை இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த பட்டமளிப்பு விழா நடந்ததுக்காக வந்து சந்தோஷத்தில் கேக் எல்லாம் வெட்டி கொண்டாடினீங்க பாருங்க. வணக்கம், என்னுடைய பேர் வந்து லஜிதர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய முன்னாள் தலைவர். இன்றைக்கு வந்து 2026 பட்டமளிப்பு விழா வைபவத்தினுடைய 3வது நாளில் வந்து நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இப்போ கிட்டத்தட்ட இந்த பட்டமளிப்பு விழாவில் வந்து 3500 லட்சத்துக்கும் கிட்டத்தட்ட மாணவர்கள் வந்து தங்களுடைய பட்டங்களை வந்து குடும்பத்தோடு வந்து மிக மகிழ்ச்சியான ரீதியில் வந்து பெற்றுக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாள் வந்து உண்மையாகவே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் மிக கடினமான தருணங்களை கடந்து வந்து இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து படித்துட்டு சென்றிருக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து மிக முக்கியமான நாளாக இருக்குது. இந்த 2026 வந்து பட்டமளிப்பு விழா வந்து கடந்த முறை மாதிரி ஆன சந்தோஷமான களியாட்டமான நிகழ்வுகள் இல்லாவிட்டாலும், ஆனால் மாணவர்களுக்கு வந்து மற்றும் அவருடைய உறவினர்களுக்கு வந்து ஒரு மிக பிடித்தமான ரீதியிலேயே வந்து இந்த பட்டமளிப்பு விழா வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. நன்றி. வணக்கம், நான் வந்து இங்கே யூனிவர்சிட்டி ஜெஃப்னாலாம் படிச்சினான். நான் எடுத்த பாடம் எல்லாமே நான் ஜென்ரல் தான் செய்கிறேன். ஆனால் நான் இதுக்கு கவலைப்படையில ஜென்ரல் செய்கிறேன்னு சொல்லி. ஏன்னா நான் 3 துறையில் வந்து கால் பதிச்ச ஒரு இது வந்து எனக்கு இருக்குது. இன்றைக்கு வந்து இந்த நாளை நான் அடைகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் படிச்சினாங்க. பட் எங்களோட அப்பா எங்களோட அப்பா எங்களோட இல்லை, அப்படியும் எங்களோட இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். எங்களோட அம்மாக்கள் இங்கே நிற்கிறாங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷம், இந்த நாள் அடைஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே படித்து முன்னுக்கு வருவாங்க. யாரும் லேசாக படிக்கிறதில்ல. எல்லாரும் சொல்லுவாங்க யூனிவர்சிட்டி வாழ்க்கையா அது சும்மா இப்படியே ஃபன்னாக போகுமென்று சொல்லி. ஆனால் இங்கே வந்தால் தான் தெரியுமா இப்படி இல்லை நாங்கள் படிச்சோம்னா இப்போ ஃபன் பண்ணுறதுக்கு கிணக்கு இருக்குது. ஆனால் ஃபன்னையும் தாண்டி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுனாங்க. எந்த படிப்புனாலும் யாராக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். ஆனால் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே இது எல்லாருமே வளமை போல தானே போய் எடுத்துகிட்டு வர மேடல்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. இந்த நிமிஷம் நான் அழுவேன் கூட தெரியாது. ஆனால் அழுதுட்டு ஓகே.
මම වවුනියා විශ්වවිද්‍යාලයේ තමයි ඉගෙන ගන්නෙ. ඇත්තටම යාපනයේ කැම්පස් එකේ ඉගෙන ගන්නවා කියන්නේ ඒක වෙනස්ම අත්දැකීමක්. මොකද එහි කල්චර් එක, ඒ තියෙන සංස්කෘතිය හැමදේම වෙනස්. ඉතින් ඒ නිසා අපිට ගොඩාක් දේවල් ඉගෙන ගන්න ලැබුණා මේ යාපනයේ කැම්පස් එකට ආව නිසා. ගොඩක් අය බයෙන් ඉන්නේ යාපනයේ කියලා කිව්වම. ඉතින් ඇත්තටම එහෙම බය වෙන්න කිසිම දෙයක් නැහැ. අපි හරිම සතුටින් සහයෝගයෙන් තමයි අපේ වැඩ කටයුතු කරගත්තේ. ඉතින් අද දවසේ ඇත්තටම අපි හැමෝටම ගොඩක් සතුටුයි. මම බදුල්ලේ තර්ෂි ශාමින්. මොකද? මට තේරුන්නේ ඇත්තටම මෙහි පැත්තේ ඉන්නේ දෙමළ ජනතාව මුස්ලිම්. මම හිටියේ වවුනියා කැම්පස් එකේ. එතකොට හිටියේ ගොඩක් මුස්ලිම් ජනතාව. මුස්ලිම් ජනතාව වගේම දෙමළ ජනතාව ගොඩක් අපිට උදව් කරා. ඉතින් ඇත්තටම මෙහි හැමෝම ඉන්නේ හරිම සහයෝගයෙන්. ඇත්තටම සතුටුයි යාපනයේ විශ්වවිද්‍යාලයේ වවුනියා කැම්පස් එකට තේරින්න ලැබිච්ච එක ගැන. நான் வந்து அனுராதபுரம் டிஸ்ட்ரிக்டில் கம்பரிகேசவன் சொல்கிற கிராமத்துலேருந்து தான் படித்து வந்திக்கிறேன். எங்களோட ஃபேமிலி வந்து ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து தான் நான் படித்து இந்த நிலைமைக்கு வந்திக்கிறேன்னு சொல்லணும். ஆரம்பத்தில் வந்து என்னைய படிக்க வைக்கணும்னு ஸ்டார்ட்டில் ஆசைப்பட்டது வந்து என் அப்பா தான். அப்பா வந்து என்னை நிறைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சார். என்னைய ஒரு டீச்சராக்கி பார்க்கணும்னு அவரோட ஒரு கனவு. அப்போ காலங்கள் போகக்குள்ள வந்து அப்பா ஹார்ட் அட்டாக்கால் இறந்துட்டார். அதுக்கப்புறமா அம்மா தான் என்னைய மிச்சம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சார். படிக்க வச்சதுக்கு அப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து என்னைய மெரி பண்ணதுக்கு அப்புறமா இந்த நிலைமைக்கு வரத்துக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். மிக வறுமையான ஒரு குடும்பத்தில் இருந்து தான் நான் படித்து வந்தேன்னு சொல்லணும். மிச்சம் கஷ்டப்பட்டு அப்பா வந்து கூலி வேலை செஞ்சு அந்த அப்படித்தான் ஸ்டார்ட்லேயே எங்களை வந்து படிக்க வச்சார். கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கும் வந்து சின்ன ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒன்று கிடச்சிது. அதுக்கப்புறம் அதுலேயும் அந்தளவு சேலரி ஒன்று கிடைக்கல. அந்த சேலரி வந்து சும்மா நார்மலான ஒரு சேலரியாக இருந்ததுனால ஃபேமிலியில் நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். எங்களோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு நாங்கள் 3 பேர் பிள்ளைகள் இருக்கிறோம். அப்போ அந்த 3 பேரையும் வந்து படிக்க வச்சு பார்க்கணுன்றது அப்பாவோட ஆசை. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த ஆசையை வந்து அப்பாவால் வந்து பார்க்க முடியாமல் போயிட்டுருச்சு. இருந்தும் வந்து அவர்கிட்ட ஒரு கனவுக்காக வேண்டி அவர் ஆசைப்பட்டுட்டாருன்றதுக்காக வேண்டி லைஃப்பில் ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வரணுன்றதுக்காக வேண்டி ஒரு வைராக்கியத்தோடு அவருக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கணும், என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கணும், நாட்டுக்கு ஒரு நல்ல பிரஜையாக இருக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு வந்து இந்த ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் படித்து இன்றைக்கி இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே காரணம் முழுக்க முழுக்க என் பேரண்ட்ஸும் என் ஃபேமிலியும், முக்கியமாக என்னை மோட்டிவேட் பண்ணுற என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு காரணம்னு சொல்லலாம். சில ஹஸ்பண்ட்மார் வந்து இடையிலேயே படிப்பை நிறுத்திடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இது வரைக்கும் அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் நீங்கள் உங்களோட படிப்பை எந்த அளவு கொண்டு போகலுமோ அந்த அளவு கொண்டு போங்கன்னு தான் சொல்லிக்கிறாரு. நான் இந்த நிலைமைக்கு வந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு வந்து அவங்க எல்லாரும் தான் காரணம். நான் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முதலாவது வந்து என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்த கடவுளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்தது வந்து என் குடும்பத்துக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் பெட்டிக்குளோலேருந்து வரேன். என் பேர் வந்து சுராஜா ரஜிகா. நான் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து ஆர்ட்ஸ் துறையில் படித்து நான் இன்றைக்கு எங்கள் அம்மாவோட வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்றதுல வந்து மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். நன்றி. எல்லாருக்கும் அதே மாதிரி என்ன போல் கிராஜுவேட் ஆகிறதுக்கு வந்த எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட பட்டதாரி கனவுக்கு அம்மா அப்பான்ற பங்களிப்பு? எனக்கு அம்மா மட்டும்தான் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, எனக்கு அப்பா இல்லை. அதனால் அம்மாவுக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு நல்ல ஜாப் பண்ண எடுக்க வேணும், நல்ல நிலைமைக்கு வர வேணும். அப்படி இல்லை, ஸ்பெசிஃபிக்காக இல்லை, இருக்குது, வெளியில் சொல்ல விரும்பல. என் பேர் பதுத்தி முகமது சஃப்னா பானு. நான் வந்து கல்முனையிலேருந்து வந்துட்டு இருக்கேன். எங்களோட வீட்டில் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். இது வந்து எங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால், நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு ஆள். ஸோ அதால் இது வந்து ரொம்ப ஹாப்பினஸ். ஏண்டா இது ஒரு அன்ஃபர்கட்டபிள் டே தான் எங்களுக்கு. கண்டிப்பாக அவங்களோட ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு வளங்க அவங்களோ சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் வந்து ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் ஃபேக்கல்ட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் வவுனியா அங்கேருந்தால் நாங்கள் வந்து இப்போ கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஒரு மன நிம்மதியான ஒரு நிலையில் இருந்துட்டு இருக்கிறோம்.
யாழ்ப்பாணத்தில் இருக்கிறீங்களா? அப்போ யாழ்ப்பாண மக்கள் இந்த மாணவர்கள்ட்ட மக்கள்கிட்ட அன்பு உங்களுக்கு எப்படி? ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னு சொன்னாங்க, கன்வகேஷன் ரோட்லேருந்து அவுட்டோருக்கு வந்த டைமில் ஆட்டோ இல்லாமல் நின்று நாங்கள் இங்கே வரணும்னு சொல்லி பெரிய வெஹிக்கிள் உள்ளுக்கு வரையலான்னு சொல்ல சுச்சுவேஷனில் இருந்து அப்போ தானாகவே ஆட்டோகிராக்கில் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு போவா அப்படின்னு சொல்லி கேட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. இனி ரூட்டுகள் கட்ட டைம்லேயும் சொன்னாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி. ஓகே, எவ்ரி திங் இஸ் குட். நீங்கள் படிக்கக்குள்ள வந்து அப்படியான தடைகள் எதிர்கொண்டு நிறைய தடைகள் இருந்துச்சு. ஏன்னா தூரம் இருந்து வந்ததால் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆக்கள் ஃபேமிலியில் வந்து இல்லாதால அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு தான் கிடைச்சதால அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. ஓகே, எல்லா ஸ்ட்ரகிளையும் தாண்டி தான் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன். உங்களுடைய எதிர்கால கனவு என்ன? இன்ஷா அல்லாஹ் ஐ பிகம் அ ப்ராஜெக்ட் மேனேஜர். இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ. பார்த்தீங்க சொன்னால் எல்லாருமே வந்து தங்களோட உறவினர்களோட வந்து இந்த சந்தோஷத்தை வந்து பகிரக்கூடிய காணக்கூடிய இருக்கு. பாருங்க, ஃபோட்டோ எடுக்கிறார்கள், ஃபோட்டோ எடுக்கணும் எல்லாமே வந்து இந்த இடத்துல நிற்கிறேன். வேண்டிய அம்மா அப்பாவோட எல்லாம் நிற்கிறேன், பார்க்கினேன். வணக்கம், நான் ஆதில், மட்டக்களப்பிலேருந்து. நான் இங்கே விஞ்ஞான சிறப்புமானி பட்டம், அதாவது பௌதீகவியல் சிறப்புமானி பட்டம் 40வது பட்டமளிப்பு விழாவில் பட்டமளிப்பு பெற்ற ஒரு கிராஜுவேட் ஒரு ஆள். இந்த கிராஜுவேஷன் பற்றி கேட்குறா உண்மையாக இந்த காலத்தில் இன்னும் ஒரு சிக்கல் போயிட்டுருக்கு. வெளியில் இப்போ நிறைய ப்ரைவேட் கோர்சஸ் இதுகள் வந்ததுக்கு அப்புறம் உண்மையாக அது வரவேற்க வேண்டியது, எல்லாருக்கும் வாய்ப்பு வரணும். ஆனால் என்ன கன்வென்ஷனலான ட்ரெடிஷ்னலான பல்கலைக்கழக கற்கைகளை பற்றி ஒரு கேள்விக்குறி, இதுக்கு போகணுமா, ஒரு காசை கொடுத்துட்டு ஒரு இதுக்கு போகலாம்ன்ற ஒரு நிலைமை வந்துருக்கு. ஆனால் இவ்வளோ என்ன ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்குன்னு தானே. என்ன ட்ரெடிஷ்னலான ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது ஒரு என்ன பாரம்பரியமான ஒரு வேலை வரக்குள்ள கண்டிப்பாக ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தையும் தாண்டி கண்டிப்பாக இது ஒரு ஃபெயிலியரான ஒரு மெத்தட்ன்றதை நாங்கள் அங்கீகரிக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இதன் மூலமாக தான் நிறைய ஸ்கில்ஸ் அதோட ஓரியன்டான நிறைய ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இது இருக்க போதே தவிர எல்லாரும் யோசிக்கிறது இங்கே வந்தோன்னே வெளியில் போகக்குள்ள ஒரு வேலை கிடைக்கின்றது. அது இல்லை, இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். உண்மையை சொல்ல போனால் ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அந்த செட்டப்பை தாண்டி இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இதை சரியாக யூஸ் பண்ணுன்றது தான் ஒரு முக்கியமான இது. அதுவும் இல்லாமல் இப்போ எங்களோட போகிற கிராஜுவேட்ஸ்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதுதான். வெளியில் போய் வேலை இல்லைன்றதை தாண்டி உண்மையாகவே அதுக்கு அரசு அதுக்குரிய முறையான இதை எடுக்கணும். அதை தாண்டி நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டர்பிரினர்ஷிப்ன்ற தொழில் முயற்சியாண்மையை நோக்கி நகர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்றது என்ற கருத்து. இதில் வந்து பார்த்தீங்க சொன்னால் யூனிவர்சிட்டியில் இருக்கிற கோயிலை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்க சொன்னால் ஆறுமுக நாவலர் இன்றைக்கு வந்து அனைத்து சந்தோஷமான ஒரு நாள் உண்டு. வணக்கம், என் பேர் வந்து வசந்தராஜா ரிஷ்ணி. எங்கள் வீட்டோட 2வது கிராஜுவேட்டாக நான் வந்திருக்கிறேன். என் சொந்த ஊர் மாத்தலை ரத்தோட்டங்கிற பிரதேசத்துலேருந்து வந்திருக்கேன். O level நார்மல் ரிசல்ட்ஸ் தான், பட் A level ஒரு நோக்கோட படித்து கிராஜுவேட் செலக்ட் ஆகி வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நிறையவே ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் வந்தேன். இங்கே தங்குறதுலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே இருந்துச்சு. பட் என் ஃபேமிலி வந்து ஃபுல் சப்போர்ட். நான் என்ன நினச்சாலும் அந்த அடுத்த நிமிஷம் கைக்கு கொடுத்துடணுங்கிறதுல அவங்க எப்பயுமே ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு நிற்கிறேன். இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு பெரிய காரணம் அப்பா இறந்துட்டார். அண்ணோட கிராஜுவேஷன் வந்த டைம் இறந்துட்டார். பட் அவர் எங்கே இருந்தாலும் என்னை பார்த்து சந்தோஷப்படுவார், பெருமைப்படுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. எப்படியுமே ஒரு தடவை யாராக இருந்தாலும் யூனிவர்சிட்டி அட்டென்ட் பண்ணுங்கள். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது லைஃப்பில். நான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்தது யூனிவர்சிட்டிக்கு வந்து தான். ஸோ எல்லோரும் யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணி வாங்க. அடுத்தும் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணுங்கிற ஐடியா இருக்குது. கண்டிப்பாக படிப்பேன்னு நம்புகிறேன். என் ஃபேமிலியும் எனக்கு சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாணவர்கள் மக்கள் உங்களோட எப்படி பழகினாங்க? ஒன்றும் பிரச்சனை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து ஜப்னாலே இருந்தாங்க. இப்போ நோட்ஸ் கொடுக்குறது, அசைன்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் இருக்குது. லெக்சரர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க. அதே டைம் எங்களுக்கு நல்லாவே சப்போர்ட்டாகவும் இருந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லபடியாக படிக்கிறதுக்கு எல்லா வகையிலுமே ஓகேவாக தான் இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் செல்வராஜ் ரிதுர்ஷன். நான் பதுளை மாவட்டத்தின் வெளிமடை பிரதேசத்திலிருந்து யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்று பட்டதாரியாக மாறியுள்ளேன். உண்மையிலே இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் மறக்க முடியாத ஒரு நாள்.
காரணம் இந்த ஒரு நாளுக்காக பட்ட கடினங்களும் பட்ட வேதனைகளும் பாடுபட்ட விடயங்களும் ஏராளம். அந்த அடிப்படையில் இந்த நாளை ஏற்படுத்தி தந்த இறைவனுக்கே முதல்கண் நன்றிகள். அதனைத் தொடர்ந்து இந்த இடத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்திய பெற்றோருக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் மற்றும் என்னுடைய சக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த இடத்தில் பதிவு செய்கின்றேன். அது மட்டுமின்றி எதிர்கால சமுதாயத்திற்காக கூற வேண்டிய முக்கியமான விடயம், கட்டாயம் உங்களுடைய வாழ்வை உயர்த்தக்கூடிய ஒரு விடயம் என்றால் அது கட்டாயம் கல்வி மட்டும்தான். ஆகவே கல்வியில் சிறப்பது என்பது வாழ்க்கையின் மிக 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 அரிதான ஒரு விடயம். அவ்வாறு சிறப்பீர்களாயின் அது உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் மேல்படுத்திய தீரும். ஆகவே எதிர்கால சந்ததியினரும் சிறந்த முறையில் கல்வி கற்று நீங்களும் ஒரு சிறந்த பட்டதாரியாக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. මම සදීෂා නිමානි. මම මගේ ගම හලාවත මගේ කැම්පස් එක වවුනියා විශ්වවිද්‍යාලය අවුරුදු 4ක අත්දැකීම් එක අද ගොඩක් සතුටුයි. අද උපාධිය ලබා ගන්න ලැබීම ගැන අපි ගොඩක් සතුටු වෙනවා. මම උදව් කරා. අද ගොඩක් සතුටුයි. ඒගොල්ලන්ට ගොඩක් සතුටුයි. අද මම මේ ඉන්න තැන ගැන. ඒගොල්ලෝ ගොඩාක්ම හොඳයි. ටැමිල් මුස්ලිම් එහෙම කියලා වේදයක් නැහැ. හැමෝම එක විදිහට සහෝදරත්වයෙන් අපි කට්ටිය හිටියා. අහන්න ප්‍රශ්න මොනවාද? අනේ බොන්නේ සතුටේ. ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த இடத்துல வந்து இப்படியெல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம்னு சொல்லி இதில் வடிவாக டிசைன் பண்ணியிருக்கீங்க. பாருங்கள் 2026 சொல்லி பாருங்கள் வித்தியாசமான இந்த இடத்துல இந்த எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள் வந்து அதோட வந்து அவைய உறவினரோட சந்தோஷத்தை வந்து கொண்டாடி கொண்டு ஃபோட்டோ எடுத்து கொண்டு இருக்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதை பார்த்துக்கோன்னா இந்த டிசைனில் மற்றது ஊஞ்சல் இருக்குது. மற்றது இந்த இடத்துல வந்து சந்தோஷமாக கொண்டாடுறா. இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசம் அமைப்பாக இருக்குது ஃபோட்டோ எடுக்கக்கூடிய. நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் பாருங்கள் ஸ்கூட்டர் மோட்டர் பைக் இருக்குது தானே, மோட்டர் பைக்கில் வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி செய்திருக்கு. பாருங்கள் பாருங்க சைக்கிளெல்லாம் பூவாசெல்லாம் வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுக்கக்கூடிய மாதிரிலாம் வித்தியாசமாக செய்திருக்கணும். பாருங்க பாருங்க வந்து இந்த உறவினரோட வந்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியமே இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் திவாகரன் ஆதித்தன். இன்றைக்கு வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடந்த 40வது பட்டமளிப்பு விழாவில் வந்து பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து நான் ஒரு பட்டம் பெற்று ஒரு கிராஜுவேட்டாக இதுலேருந்து வெளியேறேன். இன்றைய தினத்தில் 8வது செஷனில் தான் எனக்கு இந்த பட்டமளிப்பு வைபவம் நடந்தது. இதில் வந்து இன்றைய தினத்தில் வந்து ஐடியில் வந்து ஜென்ரல் டிகிரி ஹானர்ஸ் டிகிரி 1 டிகிரி ஸ்டூடெண்ட்டுக்கும், அதே மாதிரி அப்ளைட் மேத்தமெட்டிக்கல் அண்ட் கம்ப்யூட்டிங்கில் வந்து ஜென்ரல் டிகிரி 1 டிகிரி ஸ்டூடெண்ட்டுக்கும், அப்ளைட் பயோசயின்ஸில் வந்து ஜென்ரல் டிகிரி 1 டிகிரி ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து இந்த 8வது அமர்வில் வந்து பட்டம் வழங்கப்பட்டது. சான்சலராலையும் வைஸ் சான்சலராலையும் வந்து அந்த பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பல போராட்டங்களை கலந்து படிக்கிற காலங்களில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி 3 வருஷம் படித்து முடித்து இன்றைக்கி இந்த பட்டத்தை பெற்று இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான தருணம். வவுனியாவில் தான் படிச்சினாங்க. அங்கே படிக்கல எங்களுக்கு நிறைய தண்ணி, சாப்பாடு, அப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அது எல்லாத்தையும் தாண்டி ஃபேஸ் பண்ணி வந்து படித்து தான் இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கில் வந்து அது உண்மையாகவே நான் இந்த தருணத்தில் வந்து ரொம்ப ஹாப்பியாக கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ பேக்ரவுண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு சொல்லி வந்து போட்டிருக்குது பாருங்கள். அதில் வந்து மிக்கி மவுஸோட வந்து
ஒரு மிக்கி மவுஸோட வந்து நீங்கள் 300 ரூபா, 2 மிக்கி மவுஸ் 500 சொல்லி இந்த இதில் போட்டிங்கன்னா மேக் மெமரிஸ். வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து 40வது பொது பட்டமளிப்பு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து கிட்டத்தட்ட 12 பீடங்கள் இருக்குது. கலைப்பீடம், தொழில்நுட்ப பீடம், விஞ்ஞான பீடம், முகாமைத்துவ பீடம், மருத்துவ பீடம், உயர் கற்கைகள் பீடம் என்று கிட்டத்தட்ட 12 பீடங்கள் இருக்குது. அந்த 12 பீடங்களுக்கும் உரிய பொது பட்டமளிப்பு விழா இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இன்றைய தினம் 3வது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 19, 20, 21, 28 ஆகிய 4 நாட்களும் இது நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட இந்த 4 நாட்களும் வந்து 3 செஷன், அதாவது 3 பிரிவாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. தங்களது வாழ்க்கையில் வந்து முதலாவது பட்டம், அதாவது இளங்கலைமானி அல்லது அடுத்தடுத்த மேல் படிப்பு பட்டங்களை பெற்று இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து பட்டங்களை பெறும் சகோதரங்கள், உடன்பிறப்புகள் எல்லாருமே இந்த மேக் மெமரிஸ், அதாவது தங்களது வாழ்க்கையில் ஒரு நினைவுகளை உருவாக்கும் ஒரு தளமாக இந்த ராயல் இவென்ட் மேனேஜ்மெண்ட்டுடைய மேக் மெமரிஸ் டெக்கரேஷன் செட்டப் காணப்படுகிறது. இதில் வந்து கிட்டத்தட்ட 10 ஃபோட்டோ பூத் காணப்படுகிறது. அருகில் வந்து ஃபோட்டோ சிட்டியும் காணப்படுகிறது. இது வந்து நமது கலைப்பிடத்தில் 44ஆம் அணி நண்பன், அதாவது ரெஜினோட் அவர்களுடைய ராயல் இவென்ட் மேனேஜ்மெண்ட் என்ற பெயரில் இந்த மேக் மெமரிஸ் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து, குறிப்பாக 25 மாவட்டங்களிலும் இருந்து இந்த மேக் மெமரிஸுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக அநேகமாக சமயம் சார்ந்தும் சரி, மதம் சார்ந்தும் சரி, இன மத மொழி பேதமின்றி எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கை கனவை அடைந்த ஒரு சந்தோஷத்தில், குதூகலத்தில் இந்த மேக் மெமரிஸ் ஃபோட்டோஷூட் ஊடாக தங்களது புகைப்படங்களை எடுத்து தங்களது ஞாபகங்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி அடுத்த சந்ததிக்கு, அடுத்த பிள்ளைகளுக்கு கடத்தி செல்லும் ஒரு ஃபோட்டோஷூட்டாக இது காணப்படுகிறது. அது மட்டுமின்றி அருகில் வந்து மிக்கிஸ், அதாவது மிக்கி மவுஸ் என்று சொல்லப்படுகின்ற அபி சர்ப்ரைஸ் ஊடாக இந்த மிக்கிஸ் ஊடாகவும் நீங்கள் எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ மழை காரணமாக தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அதாவது வந்து சின்ன பிள்ளைகளை, கிட்ஸ், குழந்தை பிள்ளைகளை கவரக்கூடிய வகையில் மிக்கி மவுஸ் என்று சொல்லப்படுகிற அவர்களோடவும் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை விட பார்த்திங்கன்னா இந்த ராயல் இவென்ட் மேனேஜ்மெண்ட்டுடைய பொறுப்பாளர் ரெஜினோட் அவர்களின் தலைமைத்துவத்தின் கீழ் 44ஆம் அணியின் கலைப்பிட மாணவர் ஒன்றியத்தின் அனுசரணையுடன் இந்த மேக் மெமரிஸ் ஃபோட்டோ பூத் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இது வந்து இன்றைய ஆண்டு மட்டுமில்லை, இந்த ஆண்டு மட்டுமன்றி கடந்த 3 ஆண்டுகளாக இந்த மேக் மெமரிஸ் என்ற பெயரில், அடுத்தது ஃபோட்டோ ஷூட் என்ற பெயரில், மற்றது மேக் மெமரிஸ் வித் அஸ் என்ற பெயரில் பல்வேறு துணைப்பொருளின் கீழ் இந்த ஃபோட்டோ பூத் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு வந்து அந்த இடத்திலும், இந்த வருடம் வந்து இந்த இடத்திலும் வந்து எங்களுக்கான இந்த இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த இறுதி நாள், அதாவது அடுத்த நாளைய தினம் இறுதி நாளான பட்டமளிப்பு விழாவில் மேலும் பல பேர் இந்த பட்டங்களை பெற்று தங்களுடைய குடும்பத்துடன், சகோதரங்களுடன், தமது உறவினர்களுடன் இந்த மேக் மெமரிஸ் என்ற பெயரில் தங்களது புகைப்படங்கள், வீடியோக்களை எடுத்து தங்களது ஒரு நினைவாக ஆற்றிக்கொள்ள இந்த மேக் மெமரிஸ் என்ற ஃபோட்டோ பூத் வந்து பல பேருக்கும் பெரும் உதவியாகவும் ஆதரவாகவும் இருக்கும் என்ற வகையில் நான் உறுதியாக அழைத்துக் கொள்கிறேன். ஓகே, அடுத்த விஷயம் வந்து ராயல் இவென்ட் மேனேஜ்மெண்ட் என்ற பெயரில் வந்து, அதாவது எங்களோட கம்பெனி வந்து இளவாலையில் இருக்குது, வெளிகாம வலயத்தில் இளவாலை என்ற பகுதியில் இருக்குது. முழுவதுமாக பல்கலைக்கழக மாணவர்களின் ஒரு பகுதி நேர ஒரு வேலை வாய்ப்பாக இது காணப்படுகிறது. இது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக இயங்கி கொண்டு வருகிறது. இது நமது வாழ்க்கையில் இடம்பெறுகின்ற பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, திருமண விழா, கன்வகேஷன், ரிசப்ஷன், அனிவர்சரி போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் இந்த டெக்கரேஷன், அதாவது அலங்கரிப்பு செட்டப் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை விட பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் சர்வீஸ், அதை விட பார்த்திங்கன்னா போக்குவரத்து, மற்றது டெக்கரேஷன், அதை விட பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் பெவரேஜ், அதாவது செல்ஃப் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம், அது மற்றது அடுத்த எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தேவையான A to Z எல்லா விஷயங்களையும் வந்து ராயல் இவென்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதோட பல்கலைக்கழகத்தை படித்துக்கொண்டு, அதாவது பட்ட படிப்பை படித்துக்கொண்டு பகுதி நேரமாக
இந்த நமது நண்பன் ரெஜினோட் அவர்கள் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார். இது அவருக்கு அவரது வாழ்க்கையிலும் சரி அவரது குடும்பத்துக்கும் சரி பெரிய ஒரு ஆதரவாகவும் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் வந்து அவருடைய பதிவுகளை பார்த்துக்கொள்ளலாம். ரோயல் டெக்கரேஷன் என்ற பெயரிலும் அடுத்து வந்து ரோயல் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் என்ற பெயரிலும் வந்து அவரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களது வாழ்க்கையில் நடைபெறுகின்ற மேலதிக விழாக்களை நீங்கள் சிறந்தபடியாக செய்து சிறப்பித்துக் கொள்ள முடியும். நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வந்து இளவாலை யாழ்ப்பாணம், அதாவது வலிகாம பகுதியில் புனித ஹென்ரியர்ஸ் கல்லூரிக்கு அருகில் உள்ள இடம்தான். அவர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 074 038 6348. அதோட சர்ப்ரைஸ் சர்வீஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அவங்களோட நம்பர் வந்து 076 111 7977 076 111 79 77. நன்றி. இதில் வந்து ஊஞ்சால் மாதிரியும் வந்து அந்த செட்டப்பில் கட்டி இருக்கிற பாருங்க. அதுக்கு இந்த செட்டப்பில் எங்கூட வந்து ரோஸ் ஆஃப் செட்டப்போட நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம். சந்தோஷமாக வந்து அதுக்கு சந்தோஷத்தில் வந்து அதுக்கு வந்து பொக்கே எல்லாம் கொடுக்கினேன். மிக்கி மவுஸ் பாருங்க. இவருக்கு வந்து அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நிதேசன். என் இடம் வந்து முல்லைத்தீவு. நான் வந்து வவுனியா கேம்பஸில் வந்து 3வது பிபிஎம் வஜ்ரோப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் செய்து நான் இன்றைக்கு வந்து என் பட்டமளிப்பு விழாவுக்கு வந்துட்டுருக்கேன். நான் தான் வந்து என் குடும்பத்தின் முதலாவது பட்டதாரி என்பது பெருமகிழ்வு அடைகின்றேன். எனக்காக அனைத்து விதத்திலும் உதவி செய்த எனது நண்பர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் அனைவருக்கும் நன்றிகள் இந்த டைமில் குறிப்பிட்டிருக்கிறேன். இன்றைய தினம் வந்து எங்களோட வவுனியா வளாகம் மற்றும் கிளிநொச்சி மற்றது ஜப்னா கேம்பஸ் அந்த மூன்று பல்கலைக்கழகங்களும் படித்த மாணவருக்கான பட்டங்கள் வழங்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என்னை பற்றி சொல்லணும்னா 2009 யுத்த காலத்தில் வந்து எனக்கு வந்து 2 வயசு. ஆனால் இருந்தாலும் எல்லாம் வந்து ஞாபகம் இருக்குது. இங்கேருந்து இடம்பெயர்ந்து கொக்கணம் வரைக்கும் போய் அங்கால வந்து வவுனியா வரைக்கும் போனதுலேருந்து சகலதும் ஞாபகம் இருக்குது. அப்படியே நான் வந்து ஸ்காலர்ஷிப் எழுதினது வந்து கேம்பில் எழுதினேன். வவுனியா கேம்பில் எழுதினது. அது வந்து ஸ்காலர்ஷிப்பில் ஒரு 73 மார்க்ஸ் தான் வந்தது. மற்றது வந்து ஓ லெவலில் வந்து 5 இயர் ரிசல்ட்ஸ் எடுத்தினான். ஏ லெவலில் வந்து A2B எடுத்து ஆர்ட்ஸ் தான் படித்தது. ஆனால் வந்து பிபிஎம் ரிசல்ட் ஆகி வவுனியா கேம்பஸில் படித்து இன்றைக்கு வந்து டிகிரி எடுத்திருக்கேன். பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.